clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு கமிஷனரோட நைட் ரவுண்ட்ஸ், நைட் பேட்ரோலிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பயணித்து பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். சாப்பிட்டாச்சுன்னா கூட்டி போய் ஆஃபீஸ் போங்க, ஆர்டர் பண்ணாதீங்க. இரவு 8 மணி ஆகுது. மிகவும் இருட்டான பகுதி, ஒரு மைதானம் அப்படின்னு சொல்லலாம். யார் பண்ணீங்களா? கொஞ்சம் அந்த எஃப்ஆர்எஸ் ஸ்டாப்ல செக் பண்ணுங்க. வீட்டில் லைசன்ஸ் வச்சுட்டு வண்டி வரீங்க, டிராஃபிக்ல சொல்லி விட்டுருப்பா. எல்லாம் கிடையாதுங்க. ரோட்ல வந்து ஹெல்மெட் போடணும்ல, டிராஃபிக் சொல்லுப்பா. இ பைக் லைசன்ஸ் கிடையாதா? அதுக்கு அது ஹெல்மெட்டும் கிடையாது. இ பைக் ஹெல்மெட் இல்லை யாருக்கும். கிளம்புங்க மணி நம்பர் நோட் பண்ணு. குற்ற பின்னணி கொண்டவங்களா என்ன அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நீங்கள் விசாரிப்பீங்க. திடீர்னு அவர் வந்து பெரிய ஒரு ரவுடியாக இருப்பார், பெரிய இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறத நடத்த வந்துருப்பார். ஒரு மர்டர் பண்ணுறதுக்காக பிளானிங் பண்ணி கட்சியில் வச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது சார் நாங்களாம் யாரும் இல்லை சார், எங்கள் மாதிரி எதுவும் இல்லை தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த எஃப்ஆர்எஸ் தப்பு நான் போட்டு பார்க்குறேன். பார்த்தா எல்லாருமே கேஸ் இருக்காது. 7 பேர் கேஸ் இருக்காது. டபுள் மர்டர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. சிந்திக்கிட்ட ரிமாண்ட் பண்ணி 9 பேர் வந்து குண்டாஸ் போட்டுருக்காங்க. இதனால வந்து இரட்டை கொலை தவிர்க்கப்பட்டது. என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்போட போவீங்க? என்னுடைய வெஹிக்கிள் நான் ஸ்பெஷல் வச்சிருக்கேன். இங்கே ஒரு 50 பேர் மேலே குண்டாஸ் போட்டுருக்கேன். தொடர் குற்ற சம்பவங்கள் இருந்தால் தான் குண்டாஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு இது மாதிரி கிரைம் ஆக்டிவிட்டிஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரமாகவே வாகன சோதனை சாடி வந்து அமைஞ்சிருக்க என்ன காரணம்? இது வந்து பூந்தமல்லி டு ஆவடி டு பூந்தமல்லி. இவருக்கு ஏதாவது எந்த ஸ்டேஷனில் கேஸ் இருந்தால் மேட்ச்னு வந்துடும். இந்த இடத்துல மேட்ச்னு வந்துடும் சார். இப்போ கிரீனில் வந்துடும். அவங்க கேஸ் டீட்டெயில்ஸோட வந்துடும். இப்போ 7 பேரில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்களா? இந்த 7 பேர் யாரு? காரம் குடிச்சிட்டு வந்து அடிச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். என்னால் வீட்டில் இருக்க முடியல, என் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்க முடியல. நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்களா தான் நான் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வரவங்க நிறைய பேர். சில வழக்குகள்லாம் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கும். அது மாதிரி பயிர்ந்து வயசான ஒரு பெரியவர் ஒரு பொண்ணு இது பண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சுற்று வட்டாரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ல பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே எப்படி இயங்குது? 24 ஹவர்ஸும் உமன்ஸ் இங்கே உமன் விங்கில் இருப்பாங்க. 2 மணி 3 மணிக்கு கூட புகார் கொடுத்து இது மாதிரிலாம் வருவாங்க. ஆந்திரா பக்கத்தில் இருக்கு. இது கொஞ்சம் ஒரு முக்கியமான சாலை அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் வந்து எந்த மாதிரியான கிரைம்ஸ் அப்படிங்கிறத நடக்க வாய்ப்பு இருக்கு? பேட்ரோல் வெஹிக்கிள் தான் சுற்றும். பல இடங்கள்ல வந்து செல்போனை பிடிங்கிட்டு போகிறது, இல்லாட்டா கையில் இருக்கிற கேஷை பிறந்துறது, இது மாதிரி சின்ன அஃபென்சஸ் தான். நைட் ரவுண்ட்ஸ் ஒரு கடினமான வேலை. அது ஒரு கடினமான வேலையாக இருக்கிறதுனால நம்ம புஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எஸ், தட் இஸ் மக்களாக இருப்பாங்க. அப்போ அந்த கிரைம் கான்ட்ரிபியூட் ஓரளவுக்கு நிறைய கிரிமினல்ஸுடைய அடையாளம் தெரியும். இப்போ ஆவடியில் வந்து என்ன பெரும்பாலான குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு? மெயின் பிரச்சனைகள் இருக்கிறது வந்து ரவுடிசம் தான். கிரிமினல் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் வந்து மெயின் சேலஞ்ச். இந்த ரேஞ்சை பொறுத்தளவுக்கு எப்படி சார் ரவுடிகள் உருவாகிறதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்குது? தொழிற்சாலைகள் எங்கே இருக்கோ அங்கே வந்து ரவுடிஸோடைய நடமாட்டம் இருக்கும். அண்ட் ரவுடிஸ் மர்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. 2023 24 20% கம்மி. காவல்துறையான கடுமையான நடவடிக்கைகள்னால திருந்துறதா இல்லை வந்து என்கவுண்டர் அந்த மாதிரி பயம்? இரவு 8 மணி ஆகுது. ஆவடி மாநகர காவல் ஆணையத்திற்கு உட்பட்டு ஒரு 25க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பகுதி அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வாகன தணிக்கை, இன்னொரு பக்கம் வந்து ஏதாச்சும் கிரைம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ஒரு டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், மிகவும் இருட்டான பகுதி, ஒரு மைதானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் வந்து காவல்துறையினர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரோந்து பணி இந்த இடத்துலையும் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் வணக்கம். உள்ள வரும்போதே பயங்கர இருட்டா இருக்கு. இது உள்ள யார் இருப்பா, இங்க வந்து காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி. இங்க என்ன இடம், இங்க என்ன ஒரு பணியில நீங்க இருக்கீங்க சார்? சார் இது வந்து நம்ம ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுங்க. இது இந்த ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமராஜ் நகர். இங்கே வந்து இந்த ஏரியா பேர் காமராஜ் நகர் சொல்லுவாங்க. இங்கே இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். இது இங்கே ஒரு காலி கிரவுண்ட் இருக்குங்க. இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. இந்த காலி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் நாங்கள் பிளாக் ஸ்பாட் பண்ணுவோம் போலீஸில். இந்த பிளாக் ஸ்பாட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈவினிங்கில் வந்து ஏதாவது வந்து 5 மணிக்கு மேலே இந்த மாதிரி காலி இடத்துல வந்து யாராவது வந்து உட்காந்து சரக்கு அடிக்கிறது கொள்வது, இந்த கும்பலில் 4-5 பேர் உட்காருவானுங்க, சரக்கு அடிப்பானுங்க. இதை வாட்ச் பண்ணுறது நாங்கள் போலீஸ் வந்து ஈவினிங்கில் ரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம்.
இது மாதிரி இடத்துல என்ன மாதிரியான குற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இதுக்கு முன்னாடி இது மாதிரி இடத்துல ஏதாச்சும் குற்ற பின்னணி ஏதாச்சும் ஒரு பதிவு ஆயிருக்குங்களா? ஆமாம் சார், இங்கே இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2018 ஒரு கேஸ் திருநாட்சவன் கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு, அட்டெம்ப்ட் மர்டர். என்ன நடந்துச்சு சார்? அங்கே வந்து 4-5 பேர் உட்காந்து சரக்கு அடிக்கும் போது சண்டை ஆகி என்ன பண்ணுறான், ஒருத்தன் என்ன பண்ணுறான், பேச்சு வாக்கில் போதையில் என்ன பண்ணுறான், பாட்டு எடுத்து அடிச்சிடறான். அடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இதை எஃப்ஐஆர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அக்யூஸ்லாம் செக்யூர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2018 இது வரைக்கும் இப்போ இங்கே எந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுறதில்ல. நாங்கள் ரெகுலராக போலீஸ் வந்து ஈவினிங்கில் வந்து நாங்கள் வந்து 5 மணிக்கு மேலே நாங்கள் வந்து ஈவினிங் ரவுண்ட்ஸ் நாங்கள் வரும்போது பார்த்து யாராவது இருந்தால் எல்லாத்தையும் தட்டி விட்டுருவோம் எல்லாத்தையும். அப்படி யாராவது சந்தேகமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் செல்ஃபோனில் எங்களுக்கு எஃப்ஆர்எஸ் ஆப்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த எஃப்ஆர்எஸ் ஆப்பில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது அவன் மேலே அந்த ஃபேஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணி என்ன பண்ணால் ப்ரீவியஸ் கேஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ப்ரீவியஸ் கேஸ் அமல இருந்துச்சுன்னா அவனை கூட்டு போய் விசாரிப்போம். இப்போ எத்தனை மணி வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து காவல்துறை இது மாதிரி வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும்? நாங்கள் வந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு வந்து 10 வரைக்கும் வந்து அந்த டே ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குற போலீஸ் வந்து பீரியாடிக்காக வந்து செக் பண்ணிட்டே போவாங்க எல்லாமே. இங்கே ஒரு செக்டார் இந்த ஏரியா இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வந்து செக்டார் 2 வரும். அது அந்த செக்டார் 2 போலீஸ் 2 பேர் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் வரும் செக் பண்ணோம், ஜிப்சி வெஹிக்கிள் வரும் செக் பண்ணோம். ஸோ இந்த 5 to 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செக்கிங் வந்துடும். அதுக்கப்புறம் நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் வருவாங்க, அவங்க நைட் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இது இந்த ஏரியா பேர் பிளாக் ஸ்பாட் சொல்லுவாங்க. இப்போ காலியாக இருக்கிறது பேர் பிளாக் ஸ்பாட் ஒன்று போலீஸ். நாங்கள் இப்போ வரலன்னா உங்களுடைய பணிங்க வந்து என்னவா இருக்கும், நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறோம். வாங்க சார், காமிச்சிருங்க சார். இங்கே பார்க்குற கும்பல் இருக்காங்க, நான் காமிக்கிறேன், வாங்க அங்கே உட்காந்துருக்காங்க, நான் விசாரிக்கிறேன். அப்படியே பார்க்கலாம். ஆனால் இங்கே போலீஸ் வந்தது உங்களுக்கு தெரியும், ஆனால் கேமரா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப புதுசு, எதுக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல? ஆமாம், அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து போலீஸ் இப்போ வராங்கன்றது தெரியாது, என்னன்றது நம்ம பார்த்துருவோம். ஓகே சார். இப்போ எத்தனை மணி வரைக்கும் சார் இங்கே ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கும்? இங்கே நைட்டில் போலீஸ் ரெகுலராக வரதுனால மேக்ஸிமம் வந்து எல்லாம் போயிடுவானுங்க சார். சம்டைம்ஸ் இருப்பாங்க, இருந்தாங்கன்னா விசாரிப்பாங்க, அவங்கள பார்ப்போம். வாங்க உள்ள யாராவது இருக்காங்க பார்த்துட்டு நம்ம இருந்தாலும் விசாரிப்பாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் நார்மலாக எப்படி உங்கள் செக்கிங் இருக்கும்? யார் பண்ணீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? தேவை இங்கேயா கும்பல் தேவை? நைட்டில் ஏன் வந்து உட்காந்துக்கிறீங்க? வாக்கிங் ரைட்டு, ஓகே, வரது வாக்கிங் வரது பற்றி பிரச்சனை கேமரா எங்களுக்கு இருக்கக்கூடாது. இங்கே 7 மணிக்கெல்லாம் கிளம்பி ஏதாவது உங்கள் கேஸ் எதாவது இருக்குதா, ப்ரீவியஸ் கேஸ் எதாவது இருக்குது உங்களை ஏதாவது? அது கொஞ்சம் அந்த எஃப்ஆர்எஸ் ஆப்பில் செக் பண்ணுப்பா, ஃபோட்டோ எடு, அந்த ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணு. கூட தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களோட போலீஸோட ரெகுலர் டியூட்டி இது, நாங்கள் செக் பண்ணுறதா. டாக்குமெண்ட் கொடுங்க, வண்டி டாக்குமெண்ட் கொடுங்க. வந்து ஆர்சி புக்கு, உங்கள் பேர்? உங்கள் லைசன்ஸ் அது? உங்கள் லைசன்ஸாங்க? அது வீட்டில் லைசன்ஸ் வச்சுட்டு ஏன் வண்டி வரீங்க சார்? ஆர்சி புக் வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் லைசன்ஸ் வச்சுருக்கு, உங்கள் லைசன்ஸ் அங்கே? உங்கள் லைசன்ஸ் வச்சுருங்களா? இருக்குது சார். அப்புறம் எப்படி வண்டி எடுத்து வரீங்க? ஹெல்மெட் எங்கே உங்களுக்கு? பாக்கெட்டில் இருந்தது. அதெல்லாம் தப்புங்க, ஹெல்மெட்டு போடணும்ல, உங்களுக்கே சேஃப்டி கிடையாதுல்ல அது? கரெக்ட். ஹெல்மெட் போடணுங்க. டிராஃபிக்கில் சொல்லி விட்டுருப்பா, வித்தோட ஹெல்மெட் கேஸ் புக் நான் சொல்லுவேன். பார்த்தியா கரெக்டாக வந்து அதுதான் நான் சொல்கிறது. இங்கே வந்தீங்கன்னா ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக மாட்டேங்க. உங்களுக்கே வந்து ஆர்சி புக்கு, ஹெல்மெட் எங்க உங்களுக்கு? பக்கம்லாம் கிடையாதுங்க, ரோட்டில் வந்தால் ஹெல்மெட் போடணும்ல. உங்களுக்கு ஒரு வித்தோட ஹெல்மெட் கேஸ் போடுறோம். டிராஃபிக் சொல்லுப்பா. இபைக் லைசன்ஸ் கிடையாதா? சரி, இது உங்களுக்கு ஹெல்மெட் எங்க? அதுக்கு அது ஹெல்மெட்டும் கிடையாது சார். அது இபைக் ஹெல்மெட் இல்லைன்னு யார் சொன்னது? வண்டி தான் போகுது ஸ்பீடு. இபைக் வெளியே ரோட்டு கிடையாது. உங்கள் சேஃப்டிக்கு 20ல் போனாலும் சரி, நீங்கள் 10ல் போனாலும் சரி, ஹெல்மெட்டு போட்டு போகிறது உங்கள் சேஃப்டி, சரிங்களா? அது வந்து ரூல்ஸ் நம்ம பேசக்கூடாது. நம்ம ரோட்டில் போனாலே நமக்கு சேஃப்டின்னு அது வந்து தட்டுறான் ஒருத்தன், அப்போ எப்படி உங்களுக்கு? ஹெல்மெட் போடுங்க. சரி சார். இப்போ கிளம்புங்க, கிளம்புங்க கிளம்புங்க. அதே மாதிரி இந்த டிராஃபிக் அது 2 மட்டும் கேஸ் போடுப்பா. மணி நம்பர் நோட் பண்ணு. அப்படி ஓரல்ல சார், ஓரல் அப்படியே ஓரல். டிராஃபிக் டிராஃபிக் வந்து கேஸ் புக் பண்ணி அனுப்பிச்சுடுப்பா. அந்த எஃப்ஆர்எஸ் பார்த்துட்டியா? அவங்க ப்ரீவியஸ் கேஸ் தான் இருக்கா உங்களுக்கு? எதுவும் இல்லை, ஃபோட்டோ ஃபேஸ் பண்ணிட்டியா? இந்த மாதிரி ஃபேஸ் வந்து எதுவும் டேலி ஆகல. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. யாரும் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க, எல்லாமே எஃப்ஆர்எஸில் பார்த்து. இந்த ஆத்தோரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, அதை போய் பாருங்கள், அதை போய் செக் பண்ணுங்க சார். இப்போ நிறைய பேர் இது மாதிரி ஏதாச்சும் வந்து போலீஸ் ஃபஸ்ட்டு இது மாதிரி இருட்டில் உட்காந்துருந்தாலோ ஏதாச்சும் டிராஃபிக்கில் மாட்டினாலோ ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி வராங்கல்ல, அதிலே பயந்துருவாங்க. என்ன ஃபோட்டோ எடுத்து ஏதாச்சும் பேப்பரில் எது விட்டுருவாங்களா அப்படிங்கிறது மாதிரி. ஆக்சுவலாக அது என்ன ஆப், இது மாதிரி என்ன பின்னணிக்காக அது மாதிரி பண்ணுறதுங்க சார்? போலீஸ் எடுக்கிறது சொல்கிறீங்களா? ஆமாம், போலீஸ் போய் எடுப்பாங்கல்ல இது மாதிரி. ஆமாம் சார், இது பேர் வந்து எஃப்ஆர்எஸ் சொல்லுவாங்க சார். எஃப்ஆர்எஸ், ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம். இது வந்து நான் அவங்க மேலே ஃபோட்டோ எடுத்த உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரியே ஃபேஸ் வந்து யார் மேலெல்லாம் கேஸ் இருக்கோ
இப்போ உங்கள் பேர் வந்து உங்கள் பேர் நான் உங்கள் பேர் வருண்குமார். வருண்குமார் வச்சுங்க. இப்போ உங்கள் ஃபேஸ் வரும். இப்போ உங்களை மாதிரியே வந்து இப்போ நான் விசாரிக்கும் போது இப்போ உங்களை விசாரிக்கிறேன் வருண்குமார் சொல்கிறீங்க, உங்கள் ஃபேஸை பார்த்துட்டேன். இதுலேயே மாதிரி ஃபேஸ் டேலி ஆகிற மாதிரி ஒரு 10 பேர் வருவான். உங்கள் ஃபேஸ் டேலி ஆகிற மாதிரி 10 பேர் இருப்பான். ஆனால் அவன் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும். குமரேசன் இருக்கும், நாராயணன் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும். ஸோ அப்போது வந்து அந்த பேர்லேயே வந்து ஓரளவுக்கு நினச்சி நமக்கு ரூல் அவுட்டு. உங்கள் பேர்லேயே உங்கள் மேலே கேஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். அது என்ன மாதிரி வழக்கு? இது மாதிரி பேசிக்காக அடிப்படையில் வந்து இந்த வழக்கில் இருந்து தான் வரும். இந்த பொட்டி கேஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வருங்களா? எல்லா கேஸுமே யார் ஒருத்தரை கொண்டு போய் காவலத்தில் கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் 35 கிளாஸ் 2 பிஎன்எஸ் சொல்லுவாங்க. முதல்ல வந்து 41 கிளாஸ் 2 சிஆர்பிஎஸ்சி சந்தேக கேஸு. அதுலேருந்து 75 சிபி ஆக்ட் பெட்டி கேஸ்லேருந்து ஐபிசி கேஸு, இப்போ பிஎன்எஸ்ன்னுவாங்க, ஆர்ட் கேஸு, திருநார் 7 மர்டர் கேஸு, சீட்டிங், எனி கேசஸ். ஒருத்தர் கேஸ் புக் பண்ணால் அவர் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்னா நம்ம கண்ட்ரோல் போலீஸ் கண்ட்ரோல் வந்துடுவார். அவருடைய பயோடேட்டா ஃபுல்லாமே வந்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சேவ் ஆகிடும். எல்லாமே அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை போட்டோடனே அந்த ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய எல்லாமே நீங்கள் யார் உங்கள் பேருன்றது எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ வந்து இவர் ப்ரீவியஸ் கேஸ் இன்வால்வ் வருவார். இவர் வந்து இவர் மேலே கேஸ் வந்து தஞ்சாவூரில் கேஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அப்போ தஞ்சாவூரில் கேஸ் உள்ள நீ ஆள் இங்கே நிற்கிற, நீங்கள் வண்ணாரப்பேட்டில் உனக்கு கேஸ் இருக்குது, நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு விசாரித்து இவனை கூட்டு போகணும். அப்படி அப்புறம் தான் தெரியும். சப்போஸ் நமக்கு முக்கியமாக வந்து இது மாதிரி கூட்டு போகும்போது அவன் ஏதாவது ஒரு பிளானிங் வந்திருப்பான். இங்கே ஏதாவது ஒரு குற்றப்புரியதுக்கு வந்திருப்பான், அசைன்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கு வந்து இங்கே வந்திருப்பான். அப்போ நாங்கள் போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இவங்களை கேஸ் முதல்ல கேட்டால் கேஸ் இல்லைன்னு சொல்லுவான். இவங்களை கேஸ்லாம் இல்லை சார் விடுவோம். அப்போ கேஸ் இருக்கணும்னா அப்போ போலீஸ் கண்ட்ரோல் வந்துட்டான். அப்புறம் அவனை கூட்டு போய் நாங்கள் விசாரித்தா ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், அப்புறம் வண்டியில் வெஹிக்கிள்லாம் செக் பண்ணுவோம். அவனெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏதாவது மாட்டிச்சுன்னா அவன் மேலே நாங்கள் சார் இது மாதிரி விசாரிக்கும் போதே குற்றப்பின்னணி கொண்டவங்களா என்ன அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நீங்கள் விசாரிப்பீங்க. திடீர்னு அவர் வந்து பெரிய ஒரு ரவுடியாக இருப்பார், பெரிய இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறத நடத்த வந்திருப்பார். அது மாதிரி ஏதாச்சும் பண்ணது நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், பகிர்ந்துங்களேன். அதாவது 2022 நான் கொரட்டூர் இன்ஸ்பெக்டர். அப்போது நான் கொரட்டூரில் வாட்டர் கனல் ரோடு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நான் வந்து நான் ரவுண்ட்ஸ் போகும்போது என்ன பண்ணுறேன், ஒரு வீட்டு கீழே பைக் அதிகமாக நிற்குது. ஏன்னா பைக் அதிகமாக நிற்குது, இந்த இடத்துல நிற்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். போய் செக் பண்ணால் மாடி மேலே போனால் மொட்டை மாடி மேலே ஒரு 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் செம்பியத்தில் வந்து நாளைக்கு ஒரு மர்டர் பண்ணுறதுக்காக பிளானிங் பண்ணி கத்திலாம் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே கத்தியெல்லாம் உள்ள இருக்கு, வெளியே உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் விசாரிக்கும் போது சார் நாங்களாம் யாரும் இல்லை சார், எங்கள் மேலே எதுவும் இல்லை சார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த எஃப்ஆர்எஸ் அப்போ நான் போட்டு பார்க்குறேன். பார்த்தா எல்லாருக்குமே கேஸ் இருக்குதுல, 7 பேர் கேஸ் இருக்குதுல. அப்போ கேஸ் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு மேலே சந்தேகம் அதிகமாக வந்து விசாரித்து உள்ளே போய் பார்த்தா கத்தியெல்லாம் இருக்குது உள்ள எல்லாமே. அப்போ அந்த கத்தி எல்லாத்தையும் சீஸ் பண்ணி உள்ளே விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க மறுநாள் வந்து டபுள் மர்டர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க செம்பியத்தில். இதை கூப்பிட்டு போயிட்டு அந்த 9 பேரையும் நாங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி 9 பேருமே குண்டாஸ் போட்டுருக்கோம். இது வந்து ரெக்கார்டு. இது 2022 கொரட்டூர் ஸ்டேஷனில் அவங்க வழக்கு பதிவு பண்ணி எல்லாம் ரிமாண்டுக்கு போனாங்க. இதனால வந்து இரட்டை கொலை தவிர்க்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய முன்னெச்சரிக்கையாக போலீஸ் வேலை செஞ்சதுனால அதனால அங்கே போலீஸுடைய ஈவினிங் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். போலீஸ் ஈவினிங் தான் எல்லாமே குற்றவாளிகள்லாம் எல்லாம் சுற்றுறது எல்லாமே ஈவினிங் தான். ஆனால் மற்றவர்கள் பார்வைனா அது மாதிரி வழக்கமாக அது மாதிரி ஒரு 10 வண்டி நிற்கிது அப்படின்னா ஏதோ ஃபங்க்ஷன் போல அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. போலீஸ் பார்வை பாருங்க, எங்க பார்வைக்கு வந்து தெரியும். ஏன்னா நாங்கள் ரெகுலராக போகும்போது இந்த இடத்துல வண்டி நிற்காது. கல்யாண மண்டபத்தில் வாசல் வண்டினா ரைட் ஓகே. ஒருத்தர் வீட்டு ரெசிடென்ஷியல் வண்டி எப்பவுமே நிற்கிறத பார்த்தா 2 வண்டி 3 வண்டி நிற்காங்க. ஆனால் இந்த தெருவில் இவ்வளோ வண்டி நிற்குதுன்ற மாதிரி எனக்கு சந்தேகம் வராங்க. ரெகுலராக நாங்கள் ரவுண்ட்ஸ் நாங்கள் போகிறதால எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் யார் என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியாது இல்லை சார். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்போட போவீங்க? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும்ல சார். நாங்கள் வந்து ஈவினிங்கில் ரவுண்ட்ஸ் போகும்போது மேக்ஸிமம் வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரேங்கில் வந்து நாங்கள் வந்து பிஸ்டல் வச்சிருக்கோம் சார். ஓகே, என்னுடைய வெஹிக்கிள் நான் பிஸ்டல் வச்சிருக்கேன். பிஸ்டல் இருக்குது எங்கிட்ட. இப்போ அதே மாதிரி வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து கையில் லத்தி வச்சுருப்பாங்க ரவுண்ட்ஸ் அவங்களுடைய பாதுகாப்புக்கு. முக்கியமான இப்போ ட்ரெஸரி கார்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்கு கார்டு இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, திருநார்த்தடி வெப்பன் இருக்குது, துப்பாக்கி, அதை கையில் வச்சு தான் கார்டு டியூட்டி பார்ப்பாங்க. அதுமாதிரி வெஹிக்கிள் செக்லையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து எஸ்ஐ வந்து வெஹிக்கிள் செக்கில் வந்து பிஸ்டல் வச்சுருப்பார் அவருடைய சேஃப்டிக்காக. சார் இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்குறோம்ல, கஞ்சா அடிச்சுட்டு இது மாதிரி போதையில் என்னமே பண்ண அப்படிங்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல சார். நீங்கள் இது மாதிரி போகிறீங்க, உங்களுக்கும் இது மாதிரி வந்து நார்மலாக உங்களுக்கும் உயிர் தான், உங்களுக்கு குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இது மாதிரி சவாலானதாக இருக்குது. இது மாதிரி செக்கிங் போகும்போதோ, இது மாதிரி ஒரு கிரைம் ஆக்டிவிட்டியில் உள்ளவங்களை போய் பிடிக்க போகும்போதோ, இது மாதிரி இருட்டில் போகும்போது என்ன மாதிரியான சேலஞ்செலாம் இருக்குது சார்? சார் அதாவது போகும்போது அவன் முதல்ல போலீஸை பார்த்தோன்னு என்ன பண்ணுவான்னா தப்பிச்சு விடன்னு பார்ப்பான். ஸோ நாங்கள் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன நாங்கள் எப்படி ஆக்ட் பண்ணோம்னா, அவனை போன உடனே பிடிச்சிடுவோம், உன்னை அரெஸ்ட் பண்ணுற போகிறேன், உன் மேலே கேஸ் போட்டுற போகிறேன்ட்டு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா போகும்போது திடீர்னு அவர் உள்ள இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், இல்லை மாடி இருக்கும், டக்குன்னு குடிச்சிடுவான். டக்குன்னு
அது குதிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரன்றது தெரியும் எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவோம்னா, என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க சொல்லிட்டு நைஸாக பேசுவோம். முதல்ல பேசி அவன் குற்றவாளியாக தெரிஞ்சால் கூட சரி, எங்களுக்கு இவன் குற்றவாளியும் தெரியும், இவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணி அவனை முதல்ல வந்து அவன் நம்ம போலீஸ் கண்ட்ரோல் வர வச்சு, அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக வந்து அவன் மேலே இந்த எஃப்ஐஆர் ஆப்பு அவன் மேலே உள்ள ப்ரீவியஸ் கேஸ் நேரங்கள்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு, இவன் ரியலாக வந்து தப்பு செஞ்சுருக்கான் வந்திருக்கான், தப்பு வந்து குற்றவாளி தான் சொல்லிட்டு எங்கள் கண்ட்ரோலுக்கு கண்டு வந்துச்சுன்னா நைஸாக கூப்பிட்டு போயிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைப்பா உங்களை விசாரிக்க கொஞ்சம் விசாரிச்சு அமைச்சிருப்போம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி வர வச்சு அவனை கவர் பண்ணி கூப்பிட்டு போயிடுவோம். ஓகே. ஆனால் போலீஸுக்கு வந்து இந்த டைம் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ ஒரு 9 மணி ஆக போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து என்ன மாதிரியான கிரைம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? எந்த மாதிரி இடங்கள்ல இந்த டைமில் வந்து பாதுகாப்பு கொஞ்சம் நம்ம அதிகரிச்சுக்கணும் சார்? கண்டிப்பாக சார், ஈவினிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குற்றமும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காலையில் வந்து நமக்கு வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சார். அதில் எதுவுமே நடக்காது சார். எல்லாமே 5 மணிக்கு மேலே தான் வெளியே வருவான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் பாருக்கு போவான், பாரில் போய் ஈவினிங் உட்காந்து என்ன பண்ணுவான், அங்கே ஒரு பிளான் பண்ணுவான். இல்லை டாஸ்மாக் பார்லேயே போய் சாப்பிட்டு என்ன பண்ணுவான், காசு கொடுக்காம அங்கே சண்டே பண்ணுவான். ஸோ டாஸ்மாக் செக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவினிங் எங்களுக்கு. அதே மாதிரி வந்து பேங்க்கு, ஏடிஎம்மு, பான் புரோக்கர் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்ஸு, ஈவன் லாக்டு ஹவுஸ் வீடு கூட்டு போயிடுவாங்க. எல்லாமே இப்போ சம்மர் வெக்கேஷன் வரைக்கும். அது இப்போ மே மாதம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் வெளியூருக்கு போயிடுவாங்க எல்லாம். அப்போ நாங்கள் கம்பல்சரியாக நாங்கள் போடுவோம், ஒரு பட்டா புக் ஒன்று வச்சுருக்கோம். அது மாதிரி இப்போ போலீஸ் வந்து பட்டா புத்தகம் சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று போட்டுருவோம். அந்த புக்கை போட்டு என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த வீடு லாக்டு ஹவுஸு அப்படின்றத நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். இந்த புதுசாக இப்போ இபீட் ஒன்று வந்துருக்கு. இப்போ இபீட் சிஸ்டத்தில் அந்த லாக்டு ஹவுஸை நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ஏற்றி விட்ருவோம். ஏற்றி விட்டால் டாஸ்க் கொடுத்துருவோம் போலீஸ்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் வந்து 25 பேர் வந்து வீடு வேலையை வந்து வாடகைக்கு இந்த மாதிரி வந்து ஊருக்கு போயிருக்காங்கன்னா அது லாக்டு ஹவுஸ் லிஸ்ட்டில் வந்துடும் இபீட்டில். ஸோ அந்த 25 போலீஸ் போய் செக் பண்ணுவாங்க. அந்த செக்டாருக்கு ஒரு போலீஸ் இருப்பார். அவர் போய் என்ன பண்ணுவார்னா, அந்த செக்டாரில் 2 போலீஸ் இருப்பாங்க ஒரு செக்டாருக்கு. அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஏரியா. அந்த 1.5 கிலோமீட்டரில் போய் அந்த ஏரியா 2 போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அந்த லாக்டு ஹவுஸ் செக் பண்ணுவாங்க. அந்த ஏரியா அவங்க செக்டாரில் உள்ள டாஸ்மாக் செக் பண்ணுவாங்க, பேங்க் செக் பண்ணுவாங்க, ஏடிஎம் செக் பண்ணுவாங்க, ஜுவல்லரி ஷாப் செக் பண்ணுவாங்க, பான் புரோக்கர் ஷாப் செக் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் வைட்டல் இன்ஸ்டியூஷன், ஐவிலை டார்கெட், இது எல்லாமே வந்து அந்த செக்டார் போலீஸோட டியூட்டி. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த செக்டாரில் ஒரு ஏரியா 3ஆக பிரித்து அந்த செக்டாரில் அந்த போலீஸ் வந்து ஒரு 2 போலீஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுனா, அடுத்த செக்டார் அவர் செக்டார் அதை பார்த்துப்பார், இன்னொரு செக்டார் பார்த்துப்பார். இது இல்லாமல் எங்கள் தனியாக கிரைம் பீட் ஒன்று போவோம். இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் தனியாக பண்ணுவாங்க. இது இல்லாமல் பெட்ரோல் வெஹிக்கிள் மூவியில் இருக்கும், ஜிப்சி மூவியில் இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே போலீஸ் பரவலாக போகும்போது நமக்கு வந்து கிரைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதனால தான் வெளியூர் போகிறவங்க இந்த மாதிரி காவல்துறையில் இது மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு போகணும், தகவல் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் இது மாதிரி வீடை கூட்டிட்டு போகிறது, வெளியில் போகிறதா தகவல் சொல்லுங்கள். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 2 நாளாக போயிட்டு வரவங்க இருக்கும். அது நாங்கள் ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, ஒரு அசோசியேஷன் மீட்டிங் ஒன்று வச்சுடுவோம் சொன்னாங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுவோம்னா மீட்டிங் ஒன்று வச்சுடுவோம். இது மாதிரி யாராவது நீங்கள் வெளியூர் போகாமல் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் சொல்லிட்டு போங்க சொல்லுவோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்து இல்லை லெட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை ஃபோன்லேயே சொல்லுவாங்க, நேராக வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே ஆப்பில் போனீங்கன்னா இப்போ T6 ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் போட்டால் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் வரும்போது ஃபோனில் தகவல் சொல்ல போகிறாங்க சொல்லி அது லாக்டு ஹவுஸ் லிஸ்ட்டு நாங்கள் இபீட்டில் நாங்கள் ஏற்றி விட்டுருவோம். நீங்கள் இப்போ ஆவடி பகுதிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? உங்களுக்கு வந்து இன்றைக்கி நினச்சா என்னால் மறக்க முடியாது என்னோட கெரியரில் அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் பண்ண சக்ஸஸ் அது மாதிரி ஸ்டோரி ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து சார் ஆவடியில் வந்து நிறைய சொல்லலாம் சார். 2 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து இங்கே நான் வந்து நிறைய கேஸ் அக்யூஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த பகுதி ஆவடி பகுதிங்கிறது சார் சென்னை மாநகர மையத்தோட பார்டர் ஆந்திரா இருக்குல்ல, இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த வழி அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கும். இந்த மாநிலத்துக்கு போகிறதும் சரி, அங்கேருந்து இங்கே வரதா இருக்கும் சரி. இது மாதிரி இடத்துல எந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து கண்காணிப்பு வந்து ரொம்ப பலமாக இருக்கணும், எது மாதிரியான குற்றங்கள் ஏற்பட இந்த இடத்துல அதிகமாக இருக்குது சார்? இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆந்திராவிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் தான். இந்த பக்கம் டுவர்ஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்படியே வருவாங்க எல்லாம். ஸோ நாங்கள் ஒரு வெஹிக்கிள் செக் போட்டு நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 3 months பேக் கூட ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 kg கஞ்சா சீஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அந்த கஞ்சா சப்போஸ் உள்ளே வந்திருந்தா அந்த 20 கிலோ கஞ்சா உள்ளே பழக்கம் அப்படியே உள்ளே போயிருக்கோம் எல்லாமே. அப்போது நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது ஒரு நாங்கள் வண்டியை டிடைன் பண்ணி அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அக்யூஸ்டை குண்டாஸ்லாம் போட்டு விட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆவடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு 50 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கேன். ஆனால் தொடர் குற்ற சம்பவங்கள் இருந்தால் தான் குண்டாஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு இது மாதிரி கிரைம் ஆக்டிவிட்டிஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாம், ப்ரீவியஸ் கேஸ் யாரெல்லாம் மேலே இருக்கோ அவங்க ப்ரீவியஸ் கேஸ் இருக்கா, அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லும்போது டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து கேஸை புக் பண்ணி அவனை வந்து நம்மளை குண்டாஸ் டிடெயின் பண்ணுறது.
பட் ப்ரீவியஸ் கேஸ் உள்ளவன் தான் போடுவோம். ஓகே, பார்த்துருப்பீங்க, கடுமையான சவால்களுக்கு மத்தியில் தான் இவங்களும் தன்னுடைய குடும்பத்தை மறந்து பொதுமக்களுடைய அது ஒரு பாதுகாப்பு உறுதி செய்கிற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இது மாதிரி போக்குவரத்து பாதுகாப்பு பணியாக இருக்கட்டும், மற்றபடி வந்து ரொம்ப இது மாதிரி இருட்டான பகுதிகளில் போயிட்டு யாராச்சும் இது மாதிரி தவறான நபர்கள் உலாவிட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதா இருக்கட்டும். நிறைய இடங்கள்ல இது மாதிரி ஆவடி ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்களை போய் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பயணம் செய்யும். இப்போ இரவு மணி வந்து ஒரு 9 மணி, நிறைய இடங்களில் வந்து வாகன சோதனை அப்படிங்கிறதுல போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் அப்படிங்கிறது பருத்திப்பட்டு காவல் வாகன சோதனை சாவடியில் தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தா தெரியும், போலீஸார் வந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்படிங்கிறது நிறைய பேர் வேலை முடிச்சுட்டு வர்ற நேரம் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் வந்து என்ன காரணத்துக்காக இது மாதிரி வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க, இது மாதிரி பெரும்பாலும் என்ன குற்ற சம்பவங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்க போகலாம். சார் வணக்கம் சார். இந்த இடத்துல நிரந்தரமாகவே வாகன சோதனை சாடி வந்து அமைஞ்சிருக்க என்ன காரணம், இந்த வழி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்க சார்? இது வந்து நிரந்தர வாகன சோதனைனாக்கா இது வந்து பூந்தமல்லி டு ஆவடி, ஆவடி டு பூந்தமல்லி ஒரு முக்கியமான சாலைன்றதுனால போகிற வர வாகனங்களை வந்து தணிக்கை செய்யறது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்குங்க சார். இது வந்து ஆவடி காவல் நிலையத்துக்கு உட்படுதுங்க சார். இது பருத்திப்பட்டு சோதனை சாவடி. இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வாகன தணிக்கை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக ஈடுபடணும், என்ன காரணம் இந்த ஒரு 9-10 மணியில் வந்து அதிகமாக அது மாதிரி பார்க்க முடியறதுக்கான ரீசன்? அதாவது வந்து சந்தேக நபர்கள் போவாங்க சார், சந்தேக நபர் போவாங்க, ஹை ஸ்பீட் போவாங்க. இது மாதிரி வந்து நமக்கு தேவையான வாப்பனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனோம்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம், ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி வச்சு விட்ற கார்டு ஹெல்மெட்டு ஏதாச்சும் இருந்ததுனாக்கா டிடி எதனா இருந்ததுனாக்கா டிராஃபிக் கூப்பிட்டு கேஸ் போட்டுருவாங்க. இப்போ எத்தனை மணி வரைக்கும் சார் இந்த வாகன தணிக்கை அப்படிங்கிறது இருக்கும்? அதாவது வந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும் சார். இப்போ நைட்டில் வந்து 11 to 7 காலையில் வரைக்குமே பண்ணுவோம். சந்தேக நபர் இருந்தால் ஏதாச்சும் இது பண்ணி இது பண்ணிடுவோம். இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் வரல அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இதை பண்ணுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். நீங்கள் அது எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது எப்படின்னு? இப்போ இவருக்கு ஏதாவது எந்த ஸ்டேஷனில் கேஸ் இருந்தால் மேட்ச்னு வந்துடும். கோர்ட்டோட மேட்ச். ஆமாம், கேஸ் போட்டுருந்தா அது எந்த ஸ்டேஷனில் போட்டாங்களோ அந்த ஸ்டேஷன் நேம் வந்துடும். ஆமாம், நேம் வந்துடும். இல்லை கேஸ் போட்டாங்கன்னா அந்த இது வந்துடும். ஒன்றுங்க கோகுல் மேட்ச் ஆகலை, குமார் மேட்ச் ஆகலை, விவேகானந்தன் மேட்ச் ஆகலை, புருஷோத் மேட்ச் ஆகலை, இளமாறன். இந்த இடத்துல மேட்ச்னு வந்துடும் சார். கிரீன்ல வந்துடும். அவங்க கேஸ் டீடைல்ஸோட வந்துடும். இப்போ 7 பேர்ல மேட்ச் பண்ணி பாத்தீங்களா? இந்த 7 பேர் யாரு? வேற இவரு கிடையாது. இல்ல அவங்கலாம் வந்து கேஸ்ல இருக்காங்க. ஆமா இருக்கிறவங்க அக்யூஸ்ட். ஆமா, அவங்க எந்த இடத்துல இதுன்னா கள்ளக்குறிச்சி அந்த இதுல அந்த ஆனா இவரோட ஃபேஸ வந்து அவங்க ஒத்து போறதுனால அது காமிக்குது. இல்ல ஆமா, அந்த இதுல அவர் சாயல்ல இருக்கிறாங்க. ஆனா இவரா இருந்தா மேட்ச்னு வந்துடும். நமக்கு இந்த இதுல வந்து கிரீன் இது கட்டு மேட்ச்னு வந்துடும். அந்த கிரைம் நம்பர் ப்ளஸ் எந்த ஸ்டேஷனில் கேஸ் போட்டிருக்காங்க டீடைல்ஸ் வந்துடும். இருங்க மொத்தம் இது மொத்தம் 20 இது வந்துடும். இவங்க பார்த்தலாம். இல்லை வரல. இப்போ மேட்ச் அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? மேட்ச்னா அடுத்த கட்ட ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டு அவருக்கு எங்கே கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் விசாரிச்சு என்ன அவருக்கு எதுவும் ப்ரீவியஸ் கேஸ் எதுனா இருக்குங்களா, இவர் எந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு ஏன் வந்தார், எதுக்காக வந்தார், எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர் இது பண்ணி இன்ட்ரிகேட் பண்ணி விசாரிச்சு அவர் என்ன பண்ணணுமோ கேட்டு இது பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த இனிஷியேட்டிவ் இது பண்ணுவாங்க. இப்போ இரவு நேரம் முழுவதும் இது மாதிரி பணியில் இருக்கீங்கல்ல, என்ன மாதிரியான சேலஞ்ச் இது மாதிரி எதிர்கொள்றீங்க நீங்கள்? வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு சில சஸ்பெக்ட் வண்டி நிறுத்தாமல் இது பண்ணாங்கன்னா பேரிகேட் போட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். வண்டியை இது வெஹிக்கிள் செக் பண்ணும்போது அவங்க மேலே கேஸ் இருந்தால் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிடுவோம். இல்லையானா விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு. சில பேர் நிற்காம இது மாதிரி போகிறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லை, அந்த சைட்லேயே போயிடுவாங்க. ராங் ரூட்டில் போனால் போயிடுவாங்க. போலீஸ் நேரத்தில் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, ஏன்னா கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் போகிறவங்களும் இருக்காங்க. நார்மலாக போகிறவங்கள வேலைக்கு போகிறவங்கள அந்த லைசன்ஸ் அந்த இது செக் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு இது பண்ணி அனுப்பி விட்ருவோம். நான் மற்ற ரவுண்ட்ஸ் போகும்போது பீட்டுக்கு போகும்போது பட்டா புக் செக் பண்ணுறது, பேங்க் செக் பண்ணுறது, ஏடிஎம், ஜுவல்லரி ஷாப், அடக்கடை அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்டர் கால்ஸ் எதனா ஃபேமிலி இஷ்யூ அதுன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோலுக்கு நாங்கள் அவங்களுடைய என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கண்ட்ரோலுக்கு நாங்கள் தகவல் சொல்லணும். எங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் தகவல் சொல்லுவோம். நைட்டில் எதனா ட்ரங்க் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சரி காலைல வந்து ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே நாங்கள் சால்வ் பண்ண பார்ப்போம். இல்லைன்னா காலைல வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு இது பண்ணுவோம். பெண்கள் அது மாதிரி எதனா இருந்தாங்கன்னா மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டைப் பண்ணி ஸ்டேஷன் அனுப்பிச்சோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
நேரம் இரவு 10 மணிக்கு மேல ஆகுது. எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்கீங்க. பொதுமக்கள் இது மாதிரி புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. ஒரு இரவுல வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது எப்படி இயங்கும்? அதை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் கொடுங்க. பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறதுனால புகார் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த புகாரை வந்து நாங்கள் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் ஃபோன் பண்ணி விசாரணைக்கு வாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக விசாரித்து முடிச்சாதான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு எங்கள் புருஷன் இன்னைக்கு என்னை வீட்டில் சேர்க்க மாட்டானே அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் விசாரித்து அது ஃபினிஷ் பண்ணி அனுப்பினோம்னா அவங்களுடைய மன நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. அதனால் எவ்வளோ நேரம்னாலும் யாராவது எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டரா, போலீஸா யாராவது அதை அட்டன் பண்ணி விசாரித்து அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அனுப்புவோம். இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கு அப்படின்னா இதுல எவ்வளவு பேர் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க? என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கும்? ஒரு இன்ஸ்பெக்டர், அதை ஒரு 4-5 எஸ்ஐ இருப்போம், ஒரு 4 ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, கிரேட் 1 ஒரு 5 பேர் இருப்பாங்க, போலீஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸ்ட்ரென்த்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்தோம். இப்போ இந்த நேரத்துலலாம் எந்த மாதிரி புகார்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க? இந்த மாதிரினா வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னால் வீட்டில் இருக்க முடியல, என் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க முடியல, நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்களா தான் நான் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வரவங்க நிறைய பேர். நேரடியாக வந்துருவாங்களா? இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க? நேரடியாக வந்துருவாங்க. ஹெல்ப்லைன் கால் பண்ணோம் அப்படின்னாக்கா முடியாதவங்க எனக்கு வீட்டுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப்லைன் CWC அந்த மாதிரி ஆஃபீஸருங்களுக்கு ஃபோன் நம்பர் வச்சுருந்து நாங்கள் கால் பண்ணி அவங்க மூலிமா இவங்கள வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இது மாதிரி ஃபோன் பண்ணி இது மாதிரி குடிச்சு அடிக்கிறாரு, இது மாதிரி உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நேராக போய் இது மாதிரி அவரை சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கா? இல்லை ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட முடியாது. நம்ம சொன்னாலும் அவருக்கு புரியாதுன்ற சூழ்நிலையில் அவர் இருப்பார். அடுத்த நாள் குடிக்காமல் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றது வர வச்சுட்டு, நீங்கள் குடிக்கிறதுனால இந்த குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்க படிப்பு பாதிக்குது, அவங்க மனநிலையே பாதிக்குது, அதனால் நீங்கள் குடிக்காமல் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்ல. நாங்கள் ஒரு கவுன்சிலிங்காக ஒரு அக்காவாக ஏதாவது போலீஸாக நினச்சிக்கூடாது, ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சியாக உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக எடுத்துகிட்டு அப்படின்னு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஏஜ்டுன்றதுனால ஒரு அம்மாவாக சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புனா, நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால நான் குடிக்காது இருக்கிறேம்மா அப்படின்றத ஒன்று எடுத்துட்டு நம்பிக்கையாக போவாங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகளை பார்த்துருப்பீங்கல்ல. சில வழக்குகள்லாம் உங்களுக்கே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கும். அது மாதிரியாச்சும் பகிர்ந்துக்குங்களேன், இங்கே வந்து ஏதாச்சும் நடந்தது? வயசான ஒரு பெரியவர் ஒரு பொண்ணு இது பண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டெல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையில் இந்த கேஸ் போயிட்டே இருந்தால் பாதிப்பு ரொம்ப வரும் அப்படின்றதுனால அவங்க அந்த கேஸை முடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய இதுதான். இப்போ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குங்கல்ல, 1091 1098, எதுக்கு அழைக்கணும் அப்படின்னு 2வா பிரித்து வச்சுருக்கீங்களா? என்ன வித்தியாசம்? அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு உதவி தேவை அப்படின்னும் போது இதை வச்சு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த நம்பரை கொடுத்து 1091 அப்படின்றத விளம்பரப்படுத்தி அவங்க வந்து நிறைய பேர் அதுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ சுற்று வட்டாரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ல பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே எப்படி இயங்குது? அடுத்த நிமிஷமே வந்து நாங்கள் அம்மா பெட்ரோல் அந்த மாதிரி வச்சு மூவ் பண்ணுவோம். இல்லை அடுத்து செக்டர் போலீஸ் லாண்ட் ஆர்டரில் ஹெல்ப் மூலிமா ஒரு நைட் நேரத்தில் அப்படின்னும் போது லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஹெல்ப்பில் நாங்கள் போயிட்டு அதை அட்டன் பண்ணுவோம். அவங்களுக்கு நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி பார்த்து உங்களுக்கு அந்த கால் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், நீங்கள் போயிடுவீங்க இல்லையா? ஆமாம். இல்லை யாராச்சும் பேட்ரோலிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் கால் பண்ணுவோம். ஓகே. அதாவது 100க்கு ஃபோன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஹெல்ப்லேயும் வந்துருவாங்க. அந்த கால்ஸ் அட்டன் பண்ணுற மென் போலீஸ் இருப்பாங்க. உமன்ஸ் போகணும் அப்படின்ற போது நம்ம 24 ஹவர்ஸும் உமன்ஸ் இங்கே உமன் விங்கில் இருப்பாங்க, நைட் ஃபுல்லாக கூட இருப்பாங்க உமன்ஸ் இங்கே. அதனால் அவங்க நீங்கள் உமன்ஸ் எங்க கூட வரணும் அப்படின்ற ஹெல்ப் கூப்பிட்டாங்கன்னா போயிடுவோம். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்தாலும் நிறைய சம்பவங்களை பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து உங்களுடைய போலீஸாக உங்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கட்டும், ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன? இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த ஃபோன் மூலிமா இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய வர்றதுனால அவங்க பாதிக்கப்படுறதே முக்கியமாக அதுதான். அவங்களுக்கு வந்து இந்த அனுபவம்லாம் கிடையாது, எந்த விளையாட்டுத்தனமாக என்ன வேலை செய்கிறோன்னு அது அவங்களுக்கும் தெரியாது. அதனால் வந்து இந்த லவ் அஃபேரில் ஏமாற்றி போகிறது, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து வயசானவங்க குடிச்சிட்டு இருந்தால் அந்த குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் 18 வயசுக்குள்ளே வராங்க. அதை போக்ஸ்கோ மூலமா நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணி அதை நீதிமன்றத்தில் குழந்தைங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதை இது மூலமா தெரியும். இப்போ இரவு முழுக்க முழுக்க இங்கே அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்களா? அதிகாரின்றது போலீஸ், நம்ம போலீஸ் ஆஃபீஸர், காவலர்கள் யாராச்சும் ஒருத்தர் காவலர் இருப்பாங்க. நைட்ல ஒருத்தர் காவலர் இருப்பாங்க.
10 மணிக்கு மேலே 11 மணி 12 மணினா கூட ஒரு ரிமாண்ட் எதுனா அப்படியே போக்ஸ்கோ 18 வயசுக்குள்ள நிறைய குழந்தைங்கள பாதிக்கப்பட்டு வந்து புகார் கொடுத்தாங்கன்னா அந்த எதிர் தரப்பினரை வந்து கைது பண்ணி அனுப்புறதுக்கு 12 ஆகும் 3 மணி ஆகும் 2 மணி காலம்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வேலை பார்ப்போம். இப்போ 2 மணி 3 மணிக்கு கூட புகார் கொடுக்கிறது மாதிரிலாம் வருவாங்க பப்ளிக்கு. மேம் இந்த அறையை பற்றி சொல்லுங்களேன். நம்ம நிறைய பார்க்கணும் இது மாதிரி அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பாதுகாப்பான அறையாக இருக்கும், பெரும்பாலும் பூட்டியே இருக்கும். என்ன காரணம் இந்த அறையை பற்றி சொல்லுங்கள். சரி, இந்த ரூம் ஏன் நாங்கள் பூட்டி வச்சுக்கோன்னா இப்போ நாங்கள் ஒரு 18 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து இந்த கேஸ்னால பாதிக்கப்பட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து விசாரிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்னா குழந்தைங்க பயப்படும். அதனால இந்த ரூம் வந்து உள்ளுக்குள்ளே கலரிங் பொம்மை மாதிரி பெயிண்டிங் கொடுத்து விளையாட்டு பொருள்லாம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்கள உள்ளே தான் வச்சுருப்போம். நாங்கள் ஸ்டேஷன்லாம் கூட்டு போகும்போது அந்த குழந்தைய விசாரிக்கும் போது எல்லாமே யூனிஃபார்ம், எந்த போலீஸ் இருந்தாலும் யூனிஃபார்மில் விசாரிக்கக்கூடாது, மஃப்டியில் தான் விசாரிக்கணும். அன்யூனிஃபார்ம் தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க போலீஸை பார்த்தா சில குழந்தைங்க பயப்படும், ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்க. அதனால தான் இந்த ரூமுக்கு குழந்தைங்களுக்காகவே இந்த ரூம் வச்சுருக்காங்க. அதனால தான் குழந்தைங்க வந்தால் மட்டும் தான் இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. மற்றபடி யாருமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ள குழந்தைகள் வரும்போது வந்து ஒரு காவல் நிலையம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஆமாம், எங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு விளையாட்டு மாதிரி குழந்தைங்களை வந்து விளையாட வச்சு பால் இருக்குது, எல்லாமே இருக்குது. குழந்தைங்க சின்ன சேர் இருக்குது, உட்கார வச்சு அப்படி கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம மிரட்டி கேட்டோம்னா குழந்தைங்க சொல்லாதுங்க. அதுங்களை விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. சிட்டியில் பார்த்துட்டு இருக்கும். இது மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் இது மாதிரி ஒரு உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், இல்லைனா மேலே இருக்கும், பெரும்பாலும் பூட்டியே இருக்கும். இது மாதிரி குழந்தைகள் இது கூட அதில் எழுதி கூட இருக்காது. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு சவாலான பணி அப்படிங்கிறதுல உங்களையும் நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டதுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற பகிர்வு இருக்கு. ரொம்ப நன்றி மேடம், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ. மாலை 4 மணிலிருந்து ஆவடி மாநகர காவல் ஆணையகத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளிலையும் ஒரு காவல்துறையோட பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மணி இப்போ சரியா இரவு 12 மணி ஆயிடுச்சு. ஒரு கமிஷனரோட நைட் ரவுண்ட்ஸ், நைட் பேட்ரோலிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பயணித்து பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஆவடியை பொறுத்தளவுக்கு வந்து இரவுல வந்து காவல் பணி அப்படிங்கிறதுல எத்தனை காவல்துறையில் ஈடுபட்டு இருக்காங்க, முக்கியமா என்னென்ன காரணங்களுக்காக இது மாதிரி ஈடுபடுறதுக்கான தேவை இருக்கும் சார்? இரவு நேரங்களில் வந்து குற்றங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் காவல்துறையில் இரவு ரோந்துகள் கம்பல்சரியாக இருக்கும். அதில் என்னென்னா நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோம். மெயின்லி இரவு ரோந்துகள் எப்படி இருக்கும்னா பேட்ரோல் வெஹிக்கிள் தான் சுற்றும். அதே மாதிரி பல இடங்களில் வந்து வாகனங்களுடைய சோதனை பண்ணுவாங்க, அதாவது வெஹிக்கிள் செக்கு, அது ஒன்று நடக்கும். இதை தவிர வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் வந்து பீட்ஸ் போவாங்க. ஏன்னா அங்கே போய் ஏதாவது அஃபென்சஸ் லைக் கொள்ளை நடக்கக்கூடிய இடங்கள், தட் இஸ் பர்க்லரி, வீட்டில் வந்து பூந்து கொள்ளையடிக்கிறது, பூட்டின வீட்டை கொள்ளையடிக்கிறது. அதே மாதிரி வேறு சில அஃபென்சஸ் நைட்டில் நடக்கலாம், திருட்டுக்கள் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அந்த ரோந்துகள் நடக்கும். ரோந்துகள் எப்படி சிஸ்டம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஆவடி பொறுத்த வரைக்கும் நைட்டில் ஒரு டிசி வந்து இன்சார்ஜாக இருப்பார் ஒரு என்டையர் கமிஷனரேட்டுக்கு. அப்புறம் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆவடிக்கு ஒரு ஏசி, அதே மாதிரி ரெட் ஹில்ஸுக்கு ஒரு ஏசி. அதே மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு, அதாவது ஒரு சரகத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜாக இருப்பார், ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ இன்சார்ஜாக இருப்பார். இது மாதிரி தான் சிஸ்டம் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, போய் செக் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஒரு 7 பர்மனன்ட் செக் போஸ்ட் இருக்குது. அதாவது ஆவடி சுற்றி 7 இடங்களில் பர்மனன்ட் செக் போஸ்ட், இது மாதிரி பில்டிங் இருக்கும். அங்கே வந்து கம்பல்சரியாக போலீஸ் நிற்பாங்க. அவங்க அந்த வாகனங்கள் போடுற வரலாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தவிர வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு டெம்பரரி செக் போஸ்ட் இருக்கும்.
அதாவது அது வந்து நம்ம வந்து பர்மனெண்ட் கிடையாது, தற்காலிகமாக வந்து நின்று இப்போ செக் பண்ணுவாங்க. இப்போ அங்கே வந்து நார்மலாக வாகன சோதனை பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எது மாதிரி பிரிச்சுக்கிறீங்க இப்போ காவல் பணியை அதாவது பொறுத்தளவுக்கு? இரவு நேரங்களில் வரக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் ஆஃப் இருக்கும். அவங்க 2 மணிக்கு மேலே தான் வருவாங்க அதிகாரிகள்லாம். காவலர்களுக்கு ஒரு ஷிஃப்ட் சிஸ்டம் இருக்கும், அது அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அது மாதிரி. பட் நார்மலாக வந்து இப்போது 20 இருந்தாங்கன்னா காலையில் ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு மத்தியானத்தில் வந்துடுவாங்க. ஓகே. இது இப்போ எல்லை அப்படிங்கிறதுனால இப்போ ஆந்திரா பக்கத்தில் இருக்குது, இது கொஞ்சம் ஒரு முக்கியமான சாலை அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் வந்து எந்த மாதிரியான கிரைம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது? இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரிலாம் தடுக்கப்பட்டிருக்கு சார்? இரவு நேரங்களில் கிரைம் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வழிப்பறிகள் நடக்கலாம். இப்போ நிறைய ட்ரக்ஸ் போகிறது, அது மாதிரி கண்டெய்னர்ஸ் போகிறது, அங்கெல்லாம் வந்து போகும்போது இவங்க சில இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க, சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டலாம், இல்லாட்டா ஒரு நேச்சர்ஸ் காலுக்கு போகிறதுக்கு நிப்பாட்டலாம், பாத்ரூம் போகிறதுக்கு. அப்போ ஏதாவது ஒதுக்குப்புறத்தில் போய் நிப்பாட்டினாங்கன்னா இந்த வழிப்பறை செல்ஃபோனை பிடிங்கின்னு போகிறது, இல்லாட்டா கையில் இருக்கிற கேஷை பிடுங்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன அஃபென்சஸ் நடக்கும். இது ஒன்று. இதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது பர்க்லரின்னா வந்து வீட்டில் பூந்து கொள்ளையடிக்கிறது அப்படி இருக்கலாம். இது தவிர வந்து சிட்டியில் பெரிய ஒரு செயின் ஸ்நாச்சிங் அது மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இப்போ நீங்கள் வரும்போதே பார்த்தோம் நிறைய ஐடி பீப்புள்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் இது மாதிரி சாப்பிட வராங்க, இது மாதிரி கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? இது மாதிரி என்ன? அதாவது ஐடியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற, ஸ்பெஷலி அம்பத்தூர் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அம்பத்தூர் எஸ்டேட் ஏரியாவில். இப்போ அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும், அப்போ அதுக்கு வந்து சாப்பிடலாம் வருவாங்க. எங்களுடைய வேண்டுகோள்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு குயிக்காக போயிடுங்க. நைட்டில் வந்து நிறைய கடைகள்லாம் போடுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில நேரத்தில் வந்து சமூக விரோதிகள் அங்கே வந்துட்டு சில குற்றங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சில நேரங்களில் கட்டாயமாக நம்ம பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி இப்போது ஐடி பார்க்ஸ் பக்கத்தில் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம அலோவ் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுறது பஸ் ஸ்டாண்டு ஃபார் எக்ஸாம்பிள் தேவைப்படும், பயணிகள் வருவாங்க, அவங்களுக்கு நைட் டைமில் டீ காஃபி கொடுத்து இப்போ அங்கே நம்ம பீட்டும் இருக்கும், கூட அங்கே பீட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம பாதுகாப்பு உடைய இதை வந்து சரிப்படுத்துவோம். ஓகே. நிறைய இடங்கள் இது மாதிரி கமிஷனர் வந்து இது மாதிரி இறங்கி வந்து நைட் பெட்ரோலிங் பண்ணுறதை பார்க்க முடியாது. இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது மாதிரி கீழ்மட்டத்தில் கூட வந்து உயர் அதிகாரிகள்லாம் வரணும், அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன எப்படி நைட் ரவுண்ட்ஸ் எப்படி நடக்கிறது. அதே மாதிரி கீழே உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து கமிஷனர்ஸு, டெப்டி கமிஷனர்ஸ் எல்லோரும் நம்ம வந்து நைட் ரவுண்ட்ஸ் போகணும். டெப்டி கமிஷனர்ஸ் ரெகுலராக போவாங்க, அவங்களுக்கு ஒரு சார்ட் இருக்குது, ஒரு ரூட்டீன் இருக்குது, ரோஸ்டர் இருக்குது. கமிஷனர் ஆல்சோ ஒரு 15 டேஸில் ஒரு வாட்டி, இல்லாட்டா ஒரு 1 மந்த் ஒரு வாட்டி போய் ஃபுல்லாக செக் பண்ணி சரியாக இருக்கா, ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி செய்யலாம். நைட் ரவுண்ட்ஸ் ஒரு கடினமான வேலை. கொஞ்சம் கழிஞ்சா 2 மணி 3 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஒரு சோர்வு வரும், கண்டிப்பாக வரும். அதனால் அது ஒரு கடினமான வேலையாக இருக்கிறதுனால நம்ம புஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எஸ், தட் இஸ் த ரீசன். ஒரு பக்கம் சவாலாக இருக்குது, ஒரு பக்கம் காவல் பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு தொடர்ந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனத்தளர்வு ஏற்படலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு போலீஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், லீவ்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அதாவது போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லீவ்னு யாருக்கும் கட்டில் பண்ணுறதில்ல. நான் சொன்ன மாதிரி நைட் ரவுண்ட்ஸ் போனவங்களுக்கு அடுத்த நாளைக்கு ரெஸ்ட்டு உண்டு. இதை தவிர வந்து வேறு நம்ம அட்லீஸ்ட் ஆவடியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அரசாங்கத்தில் வந்து வீக்லி ஆஃப் கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அதிகாரிகளுக்கு 15 டேஸில் ஒரு வாட்டி ஆஃப் கொடுக்குறோம், கம்பல்சரி ஆஃப் அது கொடுக்குறோம். இது தவிர வந்து நார்மலாக லீவ் யாருக்கும் நம்ம ரிஃப்யூஸ் பண்ணுறதில்ல. அது காவல்துறை சில நேரத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம். பட் நாங்கள் வந்து இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும், சபார்டினேட்ஸுக்கு வந்து லீவு நார்மலாக கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் ரொம்ப பெருசு, இப்போ எவ்வளோ எல்லையில் உட்பட்டு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஆவடி காவல் ஆணையரகம் வந்து நான் பவுண்ட்ரி சொன்ன போனால் ஒரு சைடில் வந்து கொரட்டூர் அம்பத்தூர் எஸ்டேட் வரும், அடுத்த சைடில் வந்து முத்தா புதுப்பேட்டு, பட்டாபிராம், திருநன்றூர் அந்த சைடு வரும். வேறு சைடில் பூந்தமல்லி, நசரத் பேட்டு வரும். வேறொரு சைடில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளவேடு,
அப்புறம் செவ்வாப்பேட்டு, அப்புறம் கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணூர், பொன்னேரி. ஸோ பெரிய ஒரு லிமிட்டு. அதாவது ஒரு பூந்தமல்லியிலேருந்து நம்ம இப்போது எண்ணூர் போனோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய அவ்வளோ பெரிய இல்லை. இப்போ ரைட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா டிராஃபிக் போலீஸை பார்க்குறோம், எல்என்டோ போலீஸை பார்க்குறோம். இது இல்லாமல் என்னென்ன துறைகள்லாம் அந்த மாதிரி கீழே செயல்பட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரியாமல், மக்களுக்கே தெரியாமல் என்னென்ன பாதுகாப்பு பணியில் என்னென்ன டீமெல்லாம் செயல்பட்டு இருப்பீங்க? இது தவிர வந்து கிரைம் போலீஸ் போவாங்க. ஓகே, கிரைம் போலீஸ் அப்படின்னா அவங்க வந்து யூனிஃபார்ம் போடுவாங்க, சிவில் ட்ரெஸ். எங்க தான் போவாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா அங்கெல்லாம் சுற்றுவாங்க. அங்கே வந்து இந்த கிரிமினல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் லைட் எல்லாம் போட்டா என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அப்படியே இங்கே இந்த ரோட அவாய்ட் பண்ணி அந்த ரோடா வந்துடும். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லர்க்கிங் பீட்ஸ். லர்க்கிங் பீட்ஸ் அப்படின்னா மக்கள் தான் இருப்பாங்க நார்மலா. அப்போ அந்த கிரைம் கான்ஸ்டபிள்ஸுக்கு ஓரளவுக்கு நிறைய கிரிமினல்ஸுடைய அடையாளம் தெரியும். அவங்களுக்கு ஒரு நேக்கும் இருக்கும், யாரை பார்க்கணும். அவங்க வந்து சில நேரத்துலாம் போய் சுற்றுவாங்க, சில நேரத்தை பிடிச்சிருவாங்க. இந்த கிரைம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சுற்றும் போது சில நேரங்கள் எல்லா நேரம் சில நேரத்தில் பிடிச்சிருவாங்க. அதுவும் ஒரு அது ரொம்ப டக்கு நம்ம கண்டுபிடிக்க இவ்வளவு பெரிய கண்டுபிடிக்க கஷ்டம். பட் கிரைம் போலீஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த டோல்கேட் வந்து நம்ம உள்ள வர்றதுக்கு ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடியது. இது வந்து இப்படி போறதும் மீஞ்சூருக்கு போறதுக்கு எங்கேருந்து வருதுன்னா வண்டலூர்ல இருந்து வருது. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் போகும். தொடர்ந்து ஒரு மாலை 4 மணிலிருந்து காவல்துறை கொண்டு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது ஒரு உற்சாகமா எந்த ஒரு சின்ன ஒரு சோர்வு கூட இல்லாம அப்படி ஒரு காவல் பணி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு அமைதியா அயர்ந்து உறங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பறந்தது மாதிரி காவல் பணியை மேற்கொண்டுட்டு இருக்கிறதா முக்கிய காரணம். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்க கூட பயணம் தெரிவிக்கும் கருத்துக்களை பேச நன்றி. அண்ட் ரவுடிஸ் மர்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. 2023 24ல் 20% கம்மி. ரவுடி மர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. காவல்துறையான கடுமையான நடவடிக்கைகள்னால திருந்துறதா இல்லை வந்து என்கவுண்டர் அந்த மாதிரி பயம்? Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.